What is called gluten free? பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாம ஒரு நார்மல் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் gluten ஃப்ரீன்றது. Gluten free னா blood level கரெக்டா வச்சிருக்கோம். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. குளூட்டன் அப்படிங்கிறது கோதுமை, ஓட்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். 100ல ஒரு 5ல இருந்து 10 பேருக்கு அதுக்கு ஒரு அலர்ஜி இருக்கும். அதனால ஒரு வயிறு அஜீரணமின்மையினால ஒரு நோய் வரும். குளுட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸாவே நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்டு இருக்கிற விஷயமா இருக்குங்க. அப்படின்னா என்ன, அது யாரெல்லாம் சாப்பிடலாம், அது எந்த வகையான உணவுகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. 100 days 100 ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு டே 61. எல்லா தானியங்கள்லயும் கார்போஹைட்ரேட் இருக்குங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் தானியத்துல ஒரு 5 to 10% வந்து புரோட்டீன் இருக்கும். ஆனா முக்கியமா கோதுமையில தாங்க 70 to 80% வந்து புரோட்டீன் இருக்கு. அததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளுட்டன் அப்படின்னு சொல்றோம். குளுட்டன் இயற்கையாவே இருக்கக்கூடிய தானியங்கள்னு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை, ஓட்ஸ், பார்லி இந்த மாதிரியான குளுட்டன் அதிகமா இருக்கிற தானியங்களை சாப்பிடறதுனால 100ல ஒரு 3 to 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள், வயிறு உபாதைகள், அதாவது அடிக்கடி மோஷன் போற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால தாங்க குளுட்டன் அதிகமான இருக்கிற ஃபுட்டை வந்து எடுத்துக்க கூடாதுன்னு நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, ராகி, சோளம் இதுல எல்லாம் வந்து குளுட்டோனே கிடையாதுங்க. ஆனா நாம இது தெரியாம ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிட்டு டயட்டுக்காக டே டு டே லைஃப்ல கிடைக்கிற ஃபுட்டை விட்டுட்டு குளுட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வாங்கி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது கரெக்ட்டுங்களா? நீங்களே சொல்லுங்க.